வாங்குவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு போடுறாங்கன்னா வியாதி கிருமிகளை வந்து கிருமி நாசினியில அழிக்கும். டெட்டால் மாதிரி கெட்ட வாசனைகள் இல்லாம கொஞ்சம் இது வந்து இது பண்ணும். வாசனைக்கு இல்ல, அந்த அது பம்பரமா சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்கு புள்ள. அதை போய் இவ்வளவு அல்சாட்டியம் பண்ணான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு தான் மைக்கு இவன் கையில கொடுத்துட்டு அவன் என்ன வேணாலும் பேசலாமா? அப்போ அவங்ககிட்ட இருக்கு, நீங்க என்ன வேணாலும் என்ன கேள்வி கேட்பீங்களா? அது ரொம்ப பெரிய அந்த மாதிரி சீமான் மாதிரி ஆளுகள்கிட்ட மட்டும்தான் போய் அவங்க கேமரா கலக்கிறது. ஆமா, காலங்காலமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி அதில் வந்து கட்டிங் போடுறது, கமிஷன் போடுறது, ரெண்டும் ஏடிஎம்கே இவங்க எல்லாம் காலங்காலமா பண்றது தான். இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எந்த தெருல உட்காந்துருக்கிற, பூக்கடையா எவ்வளவு 9,000 ரூபாய் வாங்கினா அப்போ உனக்கு வராது. எவ்வளவு திமுக பேச்சு. அந்த அம்மா எப்படி இருந்தாங்க? அந்த அம்மா வந்து கேட்கிற விதம் வந்து நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கம்மல் மூக்குத்தி வாங்க முடியுமான்னா, நாங்க மூக்குத்தி வாங்கிக்கோன்னா கொடுக்குறோம், இல்ல கம்மல் வாங்கிக்கோன்னா கொடுக்குறோம். கொடுக்க சொல்லி தானே கொடுக்குறோம். இவர் உடனே ஒத்து விடுவாங்க. இல்ல சீமான் அவர்களே டார்கெட் வைக்கிறீங்க, ஒண்ணு வந்து கொலை மிரட்டல் விட வைக்கிறீங்க தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை வச்சு. அப்படி இல்லையா விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்துறீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் மகாலட்சுமி நாச்சேப்பன். இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல உங்களிடம் இருந்துதான் கேட்கணும். அதாவது வந்து கோலமாவு கோகிலா அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து பட்டப்பெயர் வாங்கியிருக்காங்க மேயர் அவர்கள். என்னன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து மனம் இல்லை, ஒரு வாசனையுமே வரலங்க அப்படின்னு மோந்து பார்க்க கொடுக்கும்போது இப்படி ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் என்ன பான்ஸ் போடுறான் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு சரியான பதில் தானா? மேயரினுடைய இந்த அணுகுமுறை சரியா? ஒரு மேயர்கிட்ட போய் இதை வந்து அது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தெருக்கல்ல போடுறாங்க, அதை போய் கையில் அள்ளிக்கிட்டு வாடை அடிக்குதான்னா ஒரு மேயர் வந்து இதெல்லாமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கீழே எத்தனை ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலில் தான் வரும். சானிட்டரி டாக்டர்ஸு அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. இந்த பொண்ணு அந்த ஏரியாவில் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க போகிற இடத்துல போய் இது வந்து வாடை இருக்குதா, இன்ஸ்பெக்ஷன்னா தெருவில் வந்து பார்க்க போனால் அதுக்காக இது வாடை அடிக்குதா, இது இருக்கா அப்படின்றலாம் அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரியும்னு அர்த்தம் இல்லை, புரிஞ்சதா? அந்தம்மா இப்போ வாடை இருக்குன்னு நானும் அதை கேட்டேன். வாடை வருது எப்பயுமே ப்ளீச்சிங் பவுடரில் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா அந்த கெட்ட சுமல் அடிக்கும். அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு சொன்னால் வாடை குறையும். ஏன்னா இவங்க மொத்தமாக ஆர்டர் கொடுத்து ஸ்டாக் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டாக் பண்ணும்போது அது கொஞ்சம் வாடை கம்மியாக தான் இருக்கும். ப்ளீச்சிங் பவுடர் எல்லாமே வந்து எங்கே வாங்குறாங்கன்னா சில கம்பெனிஸ் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு கம்பெனி இருக்குது, மதுரையில் இருக்குது, இங்கே ஒரு 4-5 கம்பெனிகள் இருக்குது. அவங்கள்ட்ட தான் ஆர்டர் கொடுத்து தான் அதை வாங்குவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு போடுறாங்கன்னா வியாதி கிருமிகளை வந்து கிருமி நாசினியில அழிக்கும். டெட்டால் மாதிரி கெட்ட வாசனைகள் இல்லாம கொஞ்சம் இது வந்து இது பண்ணும். வாசனைக்கு இல்ல, அந்த கிருமிகளை கொல்லும். மொத்தம் துர்நாற்றத்துல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விடுபடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் அரசின் தரப்புல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ளீச்சிங் பவுடர் தரம் இல்லாம இருக்குன்றதுதான் அந்த நிருபரினுடைய குரல். ஏமா வேணும்னு எதை வேணாலும் எப்படி வேணாலும் திரிக்கலாம், அதை புரிஞ்சுக்கும். அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப வம்புக்கு இழுத்தான். நான் பார்த்தேன், நானா இருந்தா என்ன வம்புக்கு இழுக்கலாம். நம்ம போய் ஆய்வு பண்ணலாம், நீங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு தானே வந்திருக்கீங்க, இதையும் ஒரு ஆய்வு பண்ணிட்டு போயிடுங்க, யார் இதுல இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க அவங்க மேல ஆக்ஷன் பண்ணிடுங்க. அது அவங்களுக்கு தெரியும். அது வந்து தவறு இல்லையா? ஏமா இதெல்லாம் வந்து பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குமா? அவன் அன்னைக்கு நடந்துகிட்ட விதமே சரியில்லை. அந்த விதத்துக்கு அவன் நடந்துக்கிட்டது, காரில் அந்த பிள்ளை ஏறுது, திரும்ப வான்னு கையை பிடிச்சிருக்காத குறைய இழுத்துக்கிட்டு இருக்கான், தெரிஞ்சதா? அது சின்ன பொண்ணு, அது மேயர் பொதுவுக்கு வந்துருச்சு. அது பம்பரமாக சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கு பிள்ளை. அதை போய் இவ்வளோ அல்சாட்டியம் பண்ணான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு தான் மைக்கு இவன் கையில் கொடுத்துட்டு அவன் என்ன வேணாலும் பேசலாமா? அப்போ அவங்ககிட்ட இருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் என்ன கேள்வி கேட்பீங்களா? அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குடா. இல்லை கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும். அது ப்ளீச்சிங் பவுடர்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க பாரு, அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லைன்னா நீ அதை போய் லேபில் எடுத்துக்கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்து சொல்லணும். நீ லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தது மாதிரி வந்து பேசுனேன்னு என்ன அர்த்தம்? மூக்கில் நோந்து பார்த்தா தெரியுமா அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லையானா? லேப்ல தான் நீ டெஸ்ட் பண்ண முடியும். நீ கொண்டு போ, லேப் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வா,
சும்மா இந்த கதை விடுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. எங்களுக்கு எல்லாமே சட்டம் திட்டம் எல்லாம் தெரியும், புரிஞ்சுக்கோங்க. இது காலங்காலமா நடக்கிறது. இல்ல இப்ப ஐயா சொல்றாரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வம்பு கிழக்கிறாரு அந்த நிருபர் அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறாரு. ஆனா வந்து அவங்க கேக்குறாங்க, நீ எந்த மீடியா, நீ யார், நீ எந்த மீடியால இருந்து வர அப்படின்னு. அப்ப அந்த தோணி சரிதானா ஒரு ஆட்சி? ஆமா, ஏன் எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மீடியாக்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு போது எந்தெந்த மீடியா இன்டர்வியூ கேட்கறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுதான் கொடுக்கணும். என்ன எடுக்க போறோம்னா இப்ப மிரட்டுறது இல்ல. எந்த இப்போ ஒரு ஆளுங்கட்சி மீடியான்னு ஒரு 4-5 மீடியா இருக்கும், எதிர்கட்சின்னு இருக்கும். இந்த மாதிரி டோல் பண்றதுக்குன்னு சில பசங்க இருக்கானுங்க, வெட்டி ஒட்டி போட்டு டோல் பண்றதுக்குன்னு சில பேர் இருக்கான். அந்த மாதிரி மீடியாவான்னு இருக்கு. அதுக்காக கேட்குறாங்க. அவன் அதுக்கு சரியான பதிலே சொல்லல. அது தெரிஞ்சுமா? இல்ல சொன்னாங்க. என்ன சொன்னான்? நியூஸ் 7 எல்லாம் கேமரா தூக்கிட்டு அவனு வெளியில போறது இல்ல. அப்படி போறான்னா இல்ல அப்படி போறவா கூட ரொம்ப மல்லு கட்டுறாரு. அது ரொம்ப பெரிய அந்த மாதிரி சீமான் மாதிரி ஆளுகள்கிட்ட மட்டும்தான் போய் அவங்க கேமரா கலக்கிறது. ஆமா, காலங்காலமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி அதில் வந்து கட்டிங் போடுறது, கமிஷன் போடுறது, ரெண்டும் ஏடிஎம்கே இவங்க எல்லாம் காலங்காலமாக பண்ணுறது தான். இந்த கேள்வியை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மேயர். அவர் என்னமோ புதுசாக கேட்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இது காலங்காலமாக நடக்கிறது தான். எல்லாத்துலேயும் ஊழல் நடக்குதுல்ல. அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடராக இருந்தா என்ன, பான்ஸ் பவுடராக இருந்தா என்ன, எல்லாமே ஊழல் தான். இல்ல ஏற்கனவே இந்த ப்ளீச்சிங் பவுடர் விஷயத்துல மைதா மாவு போட்டதாலாம் ஒரு அமைச்சர் இல்லைங்களா? மைதா மாவு கிலோ என்ன விலை விக்குது? லூசுத்தனமா பேசுறான். மைதா மாவு என்ன கிலோ விக்குது? ப்ளீச்சிங் பவுடர் கிலோ என்ன விலை விக்குது? கிலோ மைதா மாவு என்ன விலை விக்குது? ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை விக்குது? கோல மாவு என்ன விலை விக்குது கிலோ? இதெல்லாம் இருக்குது இல்ல. சுண்ணாம்பு தூள் தான். சுண்ணாம்பு தூள் எதுல இருந்து தயாராகுது? சுண்ணாம்பு அந்த கற்கள்ல வேக வச்சு பவுடர் பண்ணி வருது. 1 கிலோ சுண்ணாம்பு பவுடர் அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல சுண்ணாம்பு பவுடர் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சு அதை எடுக்கணும். ஏன்னா அது எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வீட்டுகள்ல எல்லாம் வெள்ளை அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு சுனோசோன்னு சொல்லுவானுங்க. அந்த ஒயிட் இது அந்த இதை எடுக்கிறது அது கிலோ இன்னைக்கு வெளியில பாத்தீங்கன்னா 7 ரூபாய் 8 ரூபாய் விற்கும். அது இன்னைக்கு என்ன ரேட் தெரியாது, நான் பழைய ரேட்டு சொல்றேன். அது இதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் வச்சு கம்பேர் பண்ணா ப்ளீச்சிங் பவுடர் சீப்பு, இதெல்லாம் விலை கூட, புரிஞ்சுக்கோங்க. தெரியாம இந்த பயில பேசுறானுங்க. ப்ளீச்சிங் பவுடரை கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நாள் இருந்ததுன்னா அது பூரா ஒரு இடத்துல ஓப்பனா வச்சிருந்தீங்கன்னா கட்டியாயிடும். கையில அவர் வச்சுதானே காட்டுறாரு. அது கையில அள்ளிட்டு வந்து அது நிமிஷத்துல காட்டிட்டு அதை உதறது ஒண்ணும் இல்ல. இப்போ வீடுகள் எல்லாம் பெண்கள் நாங்கலாம் ப்ளீச்சிங் பவுடர் நெடி வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே வீட்ல இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நெடி இருக்கு. அது இங்க பாருமா, பொதுவெளியில போட முடியாது. இல்ல நீங்க வீட்ல போடுறது அது வந்து வேற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்னா இது வந்து டெண்டர் கொடுத்து வாங்குறது. நாங்க கவர்மெண்ட் சப்ளை இல்ல, ஆகையினால அவன் டெண்டர் போடுவான். அவன் தரம் இல்லாத கொடுக்கலங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அவன் டெண்டர் போடுறான். எது லோயஸ்ட் டெண்டர் பார்த்து தான் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்போ லோயஸ்ட் டெண்டர் போடுவான். அவன் அதில் லாபம் பார்ப்பான். இதெல்லாம் பார்க்க வரும்போது அதில் தரம் எப்படி இருக்கும்? அவ்வளோதான் இருக்கும், ஒரு 50% தான் இருக்கும். முழுசா தரம் இருக்கும் எதிர்பார்க்க முடியாது. அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வாங்குற ப்ளீச்சிங் பவுடருக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வீட்டில் வாங்குறது கிலோ என்ன விலைக்கு வாங்குறீங்க, நீங்கள் அதே அங்கே கிலோ அவங்களுக்கு என்ன விலைக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாதி தான் சப்ளை பண்ணுவான், புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் வந்து பெரிய கலப்படம் எதுல இல்ல, அதெல்லாம் ஒரு எனக்கு பொம்பளை பிள்ளையா இருக்கேன்னு நான் மரியாதை கொடுத்து என்ன இதை கான்ட்ராக்ட் கொடுத்து கான்ட்ராக்டர் சப்ளை பண்றான். அதை நாங்க கான்ட்ராக்டர் இருந்து வாங்குறோம். அதை அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓவரால் தான் மேயர் பார்ப்பாங்களே தவிர ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க போய் எல்லாம் உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது, புரிஞ்சதா? நீங்க போங்க, அடுத்த சப்ஜெக்ட் கேளுங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து. அதாவது மேயரே வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. அதுவும் வட சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க. சோ வந்து அந்த மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு ப்ளீச்சிங் பவுடர்ல கூட இந்த அளவுக்கு உண்மை இல்ல. அது அவங்களுக்கு மேயருக்கு தெரியுமான்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு இவங்க கத்துக்குட்டி சின்ன வயசு பொண்ணு, ஐயா சொன்ன மாதிரி அவங்க தொடக்கத்துல இருந்து பல உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. 4000 கோடி ப்ராஜெக்ட் சென்னைக்கு நாங்க ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றது. அது போக அவங்களுக்கு அந்த தமிழ் மொழி உச்சரிப்பும் வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, அவங்களுக்கு வர்றதில்லை. அதனால அவங்க கத்துக்கிட்டா சரி. அதனால இது கீழ்மட்ட அளவில் நடக்கிறது அவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல, அவங்களுக்கு மேல்மட்ட அளவில் நடக்கிறது தெரிய வாய்ப்பு உண்டு.
இல்ல இப்ப இந்த அதிகாரத்துல இருக்கவங்க பொதுவாவே இந்த மிரட்டக்கூடிய தோணிலேயே திமுக இவரை விடுங்க. பேசுறாங்க. திமுக எல்லா கீழே இருந்து மேல வரைக்கும் அதான். இவங்களாவது மேயர், இன்னைக்கு மேயர் ஆனாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க. இவர் அந்த தமிழன் பிரசன்னா ஒரு பார்ட்டி எந்திரிச்சு கேள்வி கேட்குது, நீ கொடுத்த 1000 ரூபாய் ஒரு மூக்குத்தி வாங்க முடியுமான்னு கேட்டோன்னே, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எந்த தெருல உட்காந்துருக்கிற, பூக்கடையா, எவ்வளவு 9000 ரூபாய் வாங்கினா அப்ப உனக்கு வராது. எவ்வளவு திமிரு பேச்சு அது. 9000 ரூபாய் என்னையா திமிரு பேச்சு? 30 நாளைக்கு வேலைக்கு போக முடியுமா? இங்க பாரு, லீவு பாட்டி அதெல்லாம் அந்த அம்மா 9000 கோடி திருடுவீங்க. பாவம் அந்த கிழவி ஒரு 9000 ரூபாய் சம்பாதிக்கலன்னா போறாம உங்களுக்கு. நாங்க திருடணும்னு எந்த நாய் சொல்லுச்சு? நீங்க அதை கேட்டு வந்து பேசுறீங்க. ரோட்ல போற பாட்டி கேள்வி கேக்குதுன்னா அமைதியா பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி கேட்டதே தப்பு. அந்த அம்மா அந்த கேள்வி கேட்டது மூக்குத்தி வாங்க முடியுமான்னு கேட்டாக்க, மூக்குத்தி அந்த கிழவி மூக்குத்தி போடுறதா? இந்த காலத்துல நீ மூக்குத்தி போடுறியா? நீ மூக்குத்தி போடுறியாப்ப? கேள்வி அவங்க பிள்ளைங்களுக்கு கேட்டிருக்கோம். சட்டம் இல்ல அது போட்டிருக்கா? ஏற்கனவே ஏதாவது மூக்குத்தி போட்டிருக்கா, கம்மல் போட்டிருக்கா? எதுவுமே இல்லையே, எல்லாம் பேன்னு தானே இருக்கு. அம்மா மூக்குத்தி, அதாவது மூக்குத்தி வாங்க முடியும்னா ஒரு காலத்துல பவுன் 5 ரூபா வித்துது. ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லுவீங்க. இந்த பாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள், கத்திரிக்காய் மக்கள், நீ உடனே ஜாதியை கலப்பாத. நான் சொல்றது ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆமா, பேனாக்கா அப்ப அவங்க எல்லாம் பேன்னு தான் இருப்பாங்களா? நீங்க வந்து அடையாளத்தை குறிப்பிட்டு அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இல்ல அவரே வயசு சொல்றாரு. ஐயா செட்டில் அவங்க. அந்த அம்மா எப்படி இருந்தாங்க? அந்த அம்மா வந்து கேக்குற விதம் வந்து, நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கம்மல் மூக்குத்தி வாங்க முடியுமான்னா, நாங்க மூக்குத்தி வாங்கிக்கோன்னா கொடுக்குறோம், இல்ல கம்மல் வாங்கிக்கோன்னா கொடுக்குறோம். கொடுக்க சொல்லி தானே கொடுக்குறோம். இவர் உடனே ஒத்து விடுவாங்க. ஏமா அந்த கிழவிக்கு யார் இருக்கா? புள்ளை இருக்கா இல்ல புருஷன் இருக்கா? பாமர பாட்டி கேள்வி கேட்கிறப்ப பொறுமையா அமைதியா பதில் சொல்லாம ஒரு பொது வழியில மிரட்டுற தோணில நீ 9000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா ஏங்க, ஒரு பொது வழியில ஒரு லேடி எவ்வளவு உக்கிரமா வந்து பேசுறாங்க சொல்லி கொடுத்துதான். எல்லாம் உங்க செட்டப், எல்லாம் உங்க செட்டப். நாம் தமிழர் வந்து அமைச்சர்கள் மத்தவங்க எல்லாம் வந்து ஆக்ரோஷமா பேசலாம், அடாவடியா பேசலாம், பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்கறதுனா கூட தன்மையா அதுக்கு இருக்குது. எல்லாத்தையும் பேசக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணு, பக்கத்துல போய் ஐயா நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, இது ஒரு மூக்குத்தி வாங்கவா, அது ஏழுமானா அந்த பக்கத்துல போய் கேட்கணும். அதை விட்டு இது ஒரு எல்லாரும் உட்காந்துருக்க ஒரு கூட்டத்துல ஒரு இடத்துல இருந்துட்டு கேட்டாக்க, எல்லாரும் அந்த கூட்டத்துல இருக்கோம் பூரா பேன்னு பாக்குறானா இல்லையா? இதெல்லாம் தப்புடா. உங்களோட குட்டி வெளியே வந்துருச்சா இல்லையா? ஆமாங்க, நாங்க குட்டி அங்க ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அது வெளியில் தம்பி வந்துருச்சு. ஏன் சார் நீங்க வேற சும்மாவே இருக்க மாட்டீங்க போல இருக்க. இந்த நாம் தமிழர்களுக்கு காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் இந்த பூட்டை பிடிங்க சும்மா இருக்க மாட்டேன்னு இது பூரா நாம் தமிழர் பூரா பூட்டை பிடிங்க. எப்ப பாரு பூட்டை பிடுங்கிற வேலை தான். இடையில எதையாவது சொல்லுதல், என்னத்தையாவது பேசுறது. அது பூட்டை என்ன தெரியாதா? காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் பூட்டை பிடிங்கன்னா திருடன் அந்த காட்டுல போய் திருடிட்டு வர்றான் பாருங்க, அந்த திருடன் சும்மாவே இருக்க மாட்டானா, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பானா, நொட்ட சொல்லு. அது மாதிரி இந்த சீமான் கட்சி பூரா பூட்டை பிடிங்க ஆளுங்க. திமுக அப்படியே கதையா சொல்றாரு. ஆமா ஆமா. இல்ல இப்ப நீங்க அதே ஐயா என்ன சொல்லுவாருன்னா, கோவன் அவர்களை வைத்து, விஜயலட்சுமி அவர்களை வைத்து சீமான் அவர்களை தனிநபர் தாக்குதல்ல வந்து ஈடுபட வச்சாங்க இல்லைங்களா? இப்ப சமீபத்துல அது கூட ஒரு சர்ச்சையா மாறிச்சு. அதை குறிப்பிட்டு தானே ஐயா சொல்றீங்க? கோவன் சீமானை பத்தி என்ன சொன்னா? விஜயலட்சுமி அவங்களுடைய ஒப்பிட்டு பேசினாரு, பாட்டா பாடிருக்காரு. எப்ப அந்த மேடையில தான். இவரோட கைகூலி தான அவங்க. எந்த மேடையில? இதுக்கு முன்னாடி நம்ம பேசணுமே ஐயா, விஜய வந்து த்ரிஷாவுடன் ஒப்பிட்டு பேசினாரு. அதே மாதிரி வந்து சீமான் அவர்களையும் பாட்டு கேட்கல எனக்கு. இல்ல அவர் இவங்களோட திமுக கைகூலி தானே. திமுகவுடைய கைகூலி இல்லங்க, திமுக ஆதரவாளர். ஏங்க கைகூலின்னா என்ன அர்த்தம்? அவன் எங்களுடைய விஜயலட்சுமி கண்ணுக்கு தெரியுது, விஜய் த்ரிஷா கண்ணுக்கு தெரியுது, கருணாநிதிக்கு எத்தனை, அவங்க ஆளுங்களுக்குலாம் எத்தனை கண்ணுக்கு தெரியாது அவருக்கு. யாருக்கு யார சொல்றீங்க? எத்தனை பேரு சொல்லுங்க. எங்க அது மாதிரி எங்கயாவது நாங்க எங்க மேல வழக்கு யாரு தொடுத்திருக்கான்னு சொல்லுங்க. வழக்கு தொடுத்தவங்களை நாங்க பேச முடியும். வழக்குல வரலாறு எம்ஜிஆர் எதுக்கு எம்.ஆர். ராதா சுட்டாரு பாருங்க, உலகறிஞ்ச விஷயம். எதுக்கு எம்.ஆர். ராதா சுட்டாரு? இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. படிதாண்டா பத்தினி யாரு? இங்க பாருங்க, எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அதாவது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சட்டப்பூர்வமான செய்தியை சொல்லுங்க. யாராவது போலீஸ்ல போய் சட்டப்பூர்வமா 3 இல்லையா? மனைவி, இணைவி, துணைவி, சட்டம் இல்லாம எத்தனை? அதெல்லாம் சட்டப்படி நாங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வாஸ்தவம் தான். பேச விருப்பம் இல்லதான். இதை பாடுற கோவனை இதையும் பாடி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. எதை பாடணும்?
நாங்க எங்க ஆளு எப்படி அதை பாடுறாங்க அதான் உங்க ஆளு கைக்கூலின்னா ஒத்துக்க மாட்டேன்டாரு. கைக்கூலின்னு சொல்லாதீங்க, எங்க கட்சிக்காரன்னு சொல்லுங்க. நீங்க கைக்கூலின்னு சொல்லுங்க. அவர் ஒரு கட்சி தனியா ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காருங்க. அவர் அசோசியேஷன் எங்களுக்கு ஃபேவரா வேலை பாக்குறாரு, அவ்வளவுதான். இல்ல அதாவது வந்து மற்ற கட்சி தலைவர்களை வந்து இந்த மாதிரி தனிநபர் வைத்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேச வைக்கிறீங்களா? நாங்க பேச வைக்கலாமா? ஊத்தி குடுக்குற ராணின்னு பாடினாரு ஜெயலலிதா. ஸ்டாலின் ஏன் ஊத்தி குடுக்கலையா? இங்க பாருங்க, யாருங்க கொண்டு வந்தான்? என்ன பேசுறீங்க? அரசு உரிமையாக்குனது யாரு? என்ன மனசாட்சியை தனியாருக்கு அந்த அம்மா கொடுத்துருந்துச்சுன்னா நாங்க தனியார உடனே நிப்பாட்டிருப்போம். ஒரே நாளையில டெண்டர் கேன்சல் பண்ணா ஜோலி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அரசு உரிமையாக்க 60,000 பேர் இன்னைக்கு வேலை பாக்குறான். இந்த 60,000 பேரை கொண்டு போய் நான் எங்க போய் கடல்ல போட்டுருந்து ஜெயலலிதா குடுக்குற மாதிரி 4,000-3,000 கொடுத்து அவன் யார் சொன்னா 4,000 உயர்த்தி இருக்குல்ல சம்பளம்? 8,000 ரூபாய் இல்லங்க, அரசு சம்பளங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? உங்களுக்கு நீங்க போங்க கீழே டாஸ்மார்க்ல போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஏப்பா நீங்க வேலை பாக்குற உங்களுக்கு என்னப்பா சம்பளம் கேட்டுவாங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? 8,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு ஏன் வர்றான் வேலைக்கு? அதெல்லாம் நடக்குமுறை சாத்தியம் இல்லைங்க. சும்மா அப்படியெல்லாம் பொதுப்படையா பேசாதீங்க. இல்ல இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, சீமான் மற்றும் விஜய் இவர்கள் வந்து ஒரு மாபெரும் கட்சி தலைவர்களாக வந்து கொண்டிருக்காங்க. மாபெரும் நெப்போலியன், மாபெரும் சாக்ரட்டிஸ். இல்ல நீ ஏதோ சாக்ரட்டிஸ் நெப்போலியன் லெவலுக்கு பேசுற, லெனின் லெவலுக்கு பேசுற. இது என்ன அப்புறம் என்ன? சாக்ரட்டிஸ் லெனின்னா யாருன்னு உங்க ஸ்டாலினுக்கும் தெரியாது, உதயநிதிக்கும் தெரியாது. இல்ல என்ன இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்காக சாக்ரட்டிஸ் லெனின் ஐயாக்கு தெரிஞ்சவரை ஒரு 2 நிமிஷம் ஸ்டாலின் ஐயா பேச சொல்லுங்களேன். அதெல்லாம் நீங்க ரஷ்யாவா சைனாவா அதெல்லாம் ஜப்பான் துணை முதல்வரா கொஞ்சம் பேச சொல்லுங்க. அதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏங்க என்ன பேசுறீங்க? ஏதோ 4 எழுத்து கத்துக்கிட்டு ஒரு கட்சி தலைவர்கள் வச்சுக்கோங்களேன். தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர்கள் இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுறாங்க. உங்க மேடையில பேசிருக்காங்க. இதுதான் பெரிய வேற பொழப்பு இல்லைங்க. திமுகவை பத்தி பேசுறதெல்லாம் நீ கேக்குறத ஒன்னே போல இருக்கும். இல்ல யார் ஆள்றாங்களோ அவங்க நல்லது செஞ்சா நல்லது பேச போறோம், கெட்டது செஞ்சா கெட்டது பேச போறோம். அரச பத்தி பேசுறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது, காது கேட்காது. ஏன்னா காது இருந்தும் செவிடு, கண்ணு இருந்தும் குருடு. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது நீங்க தான். ஆட்சி அதிகாரத்துல இருந்தா அத வலிமை இருந்துச்சுன்னா அதனால வலிமை வந்து எங்க குடும்பத்துக்கு அந்த மாதிரி திமுறா பேசுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, திமுறா பேசி இப்ப பாருங்க, நாங்க பேசுன திமுறல நீங்க 6 அடி குறைஞ்சு போயிட்டீங்க. இல்ல சீமான் அவர்களே டார்கெட் வைக்கிறீங்க. ஒண்ணு வந்து கொலை மிரட்டல் விட வைக்கிறீங்க தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை வச்சு. அப்படி இல்லையா விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்துறீங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்போக்குத்தனமான என்னத்துக்கு தெலுங்கர்களை வச்சுக்கிட்டு நாங்க என்னத்துக்கு கொலை மிரட்டல் விடுறோம்? எங்களுக்கு தேவையா? அவன் வந்து ஏதோ ஒரு பொறுமைக்கு பேசிட்டான், அவனை புடிச்சு ரிமாண்ட் பண்ணி 15 நாள் 2 செக்ஷன்ல கேஸ் போட்டுருக்கு. ஐயா எத்தனை நாட்களுக்கு பிறகு எத்தனை நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனை கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க? நீ கம்ப்ளைன்ட் கொடுத்தா மறுநாளே அவனை சர்ச் பண்ணி தேடி மறுநாளே பிடிச்சாச்சு, புரியுதா? போன வெள்ளிக்கிழமையே அவன் அரெஸ்ட் பண்ணி அவனை இதில் ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணி 15 நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போயிட்டான். நான் அந்த செக்ஷன்லாம் சொல்லியாச்சு, ஏற்கனவே போன டிபேட்லயே சொல்லியாச்சு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி 2 செக்ஷன்ல போட்டாச்சு. அதனுடைய நகலை இவங்க தலைவருக்கு அனுப்பிச்சாச்சு, இடும்பவனம் கார்த்திகை அனுப்பிச்சு வச்சாச்சு, சாட்டை துரைமுருகனுக்கு அனுப்பிச்சாச்சு. நாளைக்கு வருவாரு